மனிதனுடைய நல்ல அபிப்பிராயத்தை தேடுகிறோமா, தேவனுடைய நல்ல அபிப்பிராயத்தை தேடுகிறோங்க ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சோன்னா தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறா, அதான் எனக்கு பிரதானமான காரியம். அதாவது மனிதனை குறித்த பயம். மனிதனை குறித்த பயம் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். மனிதர்கள் தங்களை குறித்த நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்கே பயந்து நடந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, நிறைவு, சந்தோஷம் இருக்கவே இருக்காது. வாசிப்போம். யோவான் 5:39 வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்கள் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒரு காரியம் சொல்கிறார், தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனால் வரக்கூடிய மகிமை, தமிழில் மகிமை போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் கனம் போட்டிருக்கு, ஹானருங்கிற வார்த்தை இருக்கு. தேவனிடத்தில் வரக்கூடிய ஹானர், மரியாதை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அதை தேடாமல் ஒருவருக்கு ஒருவருக்கு வரக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் தேடுகிறபடியால் நாம் தேவனை விசுவாசிக்க மாட்டோம், மனிதனை விசுவாசிப்போம். ஏன்னா நம்முடைய கனமும் அங்கீகரிப்பும் தேவன்கிட்ட வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கலை. இந்த மனுஷன் நம்ம அங்கீகரிக்கணும், இந்த மனுஷன் நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது, இந்த மனுஷன் ஒரு நாளும் நம்மை குறித்து ஒரு கெட்ட எண்ணம் வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தேவனுடைய அபிப்பிராயம், தேவனுடைய ஒப்பீனியன்லாம் முக்கியம் இல்லைன்னு அதை நிராகரிக்கும் பொழுது விசுவாசம் சீர்கட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நான் சொன்னதை விளங்குச்சிங்கன்னா, கர்த்தருடைய அபிப்பிராயம், கர்த்தருடைய ஒப்பீனியன், கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறான்னு நினைச்சிங்கன்னா தேவனுடைய கனம், ஒரு ஹானர் வரும். அந்த ஹானர் விளைவாக தயவு உண்டாகும். அந்த தயவு வரும் பொழுது மெஜாரிட்டியான மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லா உலகத்தில் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலைங்க, மெஜாரிட்டியான ஆட்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஆண்டவரே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? எல்லாரும், வேதமே சொல்லுது, எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு ஐயோன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒத்து போயிட்டுன்னு அர்த்தம். கருப்பாக இருந்தானா கருப்பு கலர் போடுறது, சிவப்பாக இருந்தாலும் சிவப்பு கலர் போடுறது. அப்படின்னா மனிதனுடைய மகிமையை நாடுகிறோம் என்ற அர்த்தம். இந்த ஹானர் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த ஹானருங்கிற வார்த்தை பிரேஸ், ஒப்பீனியன், நம்ம தமிழில் சொல்றது மாதிரி அந்த குளோரிங்கிற வார்த்தை. நம் மனிதனுடைய ஒப்பீனியன், மனிதனுடைய கனம், மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கென்று அதையே நினைச்சேன் என்றால் என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார், கர்த்தர் என்ன யோசிக்கிறார், என்னை குறித்த கர்த்தருடைய அபிப்பிராயம் என்ன என்பதை குறித்து நான் பெரிய சட்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய கவனம்லாம் என்ன, மனுஷன் என்ன நினைக்கிறான், மனுஷன் என்னை குறித்து என்ன யோசிக்கிறான், என்னை குறித்து அவருடைய அபிப்பிராயம் என்ன என்று என்னுடைய எண்ணம் முழுக்க அவருடைய அபிப்பிராயத்திலே இருந்தது என்றால் என்னை குறித்து கர்த்தரை வைத்திருக்கிற அபிப்பிராயமும் எண்ணமும் எனக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாத வரை நான் விசுவாசத்தில் வாழ முடியாது. ஆனால் மனுஷனை பற்றி என்ன நினைச்சு போறான், என்னன்னாலும் சிந்திச்சுட்டு போறான். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன யோசிக்கிறார், என்னை குறித்து அவருடைய அபிப்பிராயம் என்ன என்று நினைச்சிங்கன்னா விசுவாசம் பவர்ஃபுல்லாக செயல்படும். விசுவாசம் பவர்ஃபுல்லாக செயல்படுச்சுன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. இங்கே சொல்றாருயா, என்னுடைய மகிமையை தேடாதனால விசுவாசிக்கல, மனுஷனுடைய மகிமையை தான் தேடுறீங்க. இந்த இடத்துல மகிமைங்கிற பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டோக்ஸா. டோக்ஸா என்றால் ஒரு மனிதனை கொடுத்த நல்ல அபிப்பிராயம். மனிதனுடைய நல்ல அபிப்பிராயத்தை தேடுகிறோமா, தேவனுடைய நல்ல அபிப்பிராயத்தை தேடுகிறவங்க ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சோன்னா தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறா, அதான் எனக்கு பிரதானமான காரியம். மனுஷன் என்ன நினைச்சா நினைக்கலங்கிறது முக்கியமே கிடையாது. தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, ராஜா விட்டு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. இதான் உங்களோட ஒப்பீனியனுங்க. யார் என்ன நினைச்சானா ஒன்றும் கிடையாது, நத்திங். ஏன்னா ராஜ குடும்பத்தில் ராஜாவுடைய பிள்ளையா பிறந்திருக்கும் பொழுது இந்த நினைப்பு வரும் பொழுது உங்களுக்கு பயம் இருக்காது. எவன் நினைச்சு போயிட்டு போறா இல்லைங்க, அவங்க பெரிய ஆளுங்க இல்லைங்க, அதோட பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கங்க. இந்த நினைப்பு வரும்போது எதுக்கு எனக்கு பயம்?
அதை மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும், மற்றவர்கள் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும். சூப்பருங்க எக்ஸலண்டாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கு. இல்லைங்க, நான் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே புகழ்ச்சியை விரும்புகிற காரியம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே தன்னை யாராவது அங்கீகரிக்கணும், மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் அத்தனை பேருக்கு இருக்கு. இதெல்லாம் மனுஷனுடைய அவசியங்க, கட்டாய அவசியம். ஏன் அவனுக்கு அந்த அங்கீகரிப்பு, மனிதர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ன இருக்குன்னா, அவன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன். புகழ்ச்சியின் மத்தியில் வாழக்கூடியவர் தேவன். 24/7 அவர் ஒரு ஆள் பாடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் எங்கே போனாலும் ஒரு குரூப் பின்னாடி வந்துட்டே இருக்கும். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் எங்கே போனாலும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதுக்கு மத்தியில் தான் அவர் வாழ்றாரு. அவருடைய சாயலாவே உங்களை படைச்சார். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? இந்த புகழ்ச்சி, இந்த அங்கீகரிப்பு அவசியம். ஆனால் கர்த்தருடைய புகழ்ச்சியை நாடாமல் நான் மனிதனுடைய புகழ்ச்சியை நாடுறேன், எனக்கு ஆபத்தாக மாறிடும். என்னை குறித்து மனுஷன் என்ன சுகழ்ந்தான், மனுஷன் என்ன புகழ்ந்தான், அது எனக்கு முக்கியம் இல்லை. என்னை குறித்து அவருடைய புகழ்ச்சி எனக்கு முக்கியம். அந்த புகழ்ச்சியை நான் நாடுனேன் என்றால் இவன் கொடுக்குற எந்த புகழ்ச்சியும் எனக்கு பெருசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் என்னை பார்த்து சொல்றாரு எப்போவுமே, அந்த ஒப்பீனியன் தான் தலை சிறந்த ஒப்பீனியன்.